உன்னுடைய குமாரரும் உன் குமாரத்திகளும். மீண்டும் வாசிங்க. உன் குமாரரும் உன்னுடைய குமாரரும் உன் குமாரத்திகளும் உன்னுடைய குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். போதும். உன்னுடைய குமாரரும் உன்னுடைய குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இது வேதத்தில் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பயங்கரமான சாபம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே எதற்காக என்று சொன்னா, நம்மை மீட்கும்படி அவர் வந்தார். நாம் அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கும்படி தான் அவர் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் ஒன்று என்று சொன்னா, நம்மை மீட்க வேண்டும், நாம் அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னை இந்த பூமியிலே சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமாய் இருக்கிற நாம் இந்த உலகத்திலே மீட்கப்படாதபடி இருக்கிற உலக ஜனங்கள், பார்வோனுடைய ஜனங்கள் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். ஆனால் நம்மை மீட்டெடுக்க அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னையே பலியாகினார் அல்லது பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த பூமியில இரண்டு விதமான ஜாதிகள் அல்லது ஜனங்கள் உண்டு என்பதை மறந்து போக கூடாது. ஒரு ஜனம் யாரு? அது தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட அல்லது தேவனுக்கு சொந்த ஜனங்களா இருக்கும்படியாக மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு ஜனம் உண்டு, அது பார்வோனுடைய ஜனங்கள். அது பார்வோனுடைய ஜனங்கள். பார்வோன் என்பது பிசாசுக்கு அடையாளமானது. எகிப்து என்று சொல்வது உலகத்திற்கு அடையாளமான ஒன்று. அப்படியானால் பார்வோன் என்று சொன்னாலே பிசாசு. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சாத்தானுடைய அல்லது பிசாசுடைய அல்லது அந்தகார ஆவியினால் கட்டப்பட்டு இருக்கிற இன்னும் ஒரு கூட்டம் இந்த பூமியில உண்டு. இரண்டு விதமான ஜனங்கள், இரண்டு விதமான ஜாதிகள் இந்த பூமியில உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜாதியாய் அவருடைய ஜனமாய் தெரிந்தெடுத்தார். கரங்கொத்தி சந்தோஷம் வரலிலே சொல்வோமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மீட்கப்படாதபடி ஒரு கூட்டம் இருக்கிறது. அது பார்வோனுடைய ஜனங்கள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் விசேஷமாய் பேசுகிறேன். இன்னும் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நான் பேசுகிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பம் தேவனுடைய ஜனம் என்பதை மறந்து போக கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போக கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய இடத்துல கவனியாதபடி இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு அநேக சாபங்கள் அவருடைய வாழ்விலே பக்க வழியாய் நுழைந்து வருகிறதை நான் பார்க்கிறோம். பொதுவாக இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் செய்கிற மதீனமான சில காரியங்கள் என்ன என்று சொன்னால், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில தான் அநேக பெற்றோர்கள் கவனக்குறைவுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். நீங்க இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அந்த வாசித்த இந்த வசனத்தை அடுத்த வசனத்தை வாசிங்க, 32 33. உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போம். உன் கையில் பலனில்லாதிருந்தும் உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். பாருங்க, அப்படியானால் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று, இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, இன்றைக்கு தன்னிடத்துல பெண் அல்லது மணமகன் மாப்பிள்ளை இருக்கிறார், பையன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. அவர்கள் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் முடிக்க வேண்டும் என்று அவர்கள் முதலாவதாக தீர்மானிக்கிறார்கள். பிள்ளைகளுடைய அந்த காலங்கள், அந்திராதின் காலங்களிலே அவர்களுக்குரிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். விரும்புகிற பெற்றோர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு பெண்ணையோ அல்லது தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையோ பார்க்க அவர்கள் முற்படுகிற வேளையிலே அவர்கள் செய்கிற காரியங்கள் என்னென்று சொன்ன, முதலாவதாக போகிறாங்க. யாராக ஒருவர் சொல்லி ஒரு பெண் இருக்கிறது அல்லது ஒரு பையன் இருக்கிறான், உடனே போய் பார்க்க போகும் பொழுது என்ன செய்கிறாங்க, போன உடனே
இந்த பையன் அழகா இருக்கிறானா? முதல்ல என்ன பார்க்கறாங்க? அழகா இருக்கிறானா? பெற்றோர்கள் பார்க்கிறது அழகு இருக்கிறதா? இரண்டாவதாக நல்ல படித்திருக்கிறானா? என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்க வருகிற அந்த மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறானா? இரண்டாவதாக படிப்பை பார்க்கிறாங்க. மூன்றாவதாக நல்ல வேலை இருக்கிறதா? அவன் குடும்பத்தை நடத்தத்தக்க நல்ல வேலை இருக்கிறதா? வருமானம் இருக்கா? மூன்றாவதாக எதை பார்க்கறாங்க? வேலை இருக்கா, வருமானம் இருக்கா? நாலாவதாக அவர்கள் பார்க்கிற ஒன்று வசதி இருக்கிறதா? நல்ல வசதியான குடும்பமா? ஐந்தாவதாக தனிப்பட்ட விதத்தில் அவனுக்கு திறமை இருக்கிறதா, ஞானம் இருக்கிறதா? எல்லாவற்றையும் பார்ப்பாங்க. உடனே அவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும். இவங்க கேட்டது, இவங்க பார்த்தது எல்லாமே இப்ப எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். சரியா இருந்த உடனே அவங்க இரவு நேரம் தூங்குவதற்கு போவாங்க. எங்க உள்ளத்துல முழு மனது என்னன்னு சொன்னா, கட்டாயம் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் அந்த பையன்கிட்ட, அந்த பெண்ணுகிட்ட இருக்கிறது. எனவே நம்முடைய மகனை, நம்முடைய மகளை கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இவர்களுக்குள்ளாய் வந்துவிடும். அப்படியே போய் இரவு நேரம் தூங்க போன உடனே இப்ப சொப்பனம் வரும். உள்ளத்துல எல்லாம் இருக்கிறதா இப்ப என்ன வரும்? தொல்லையின் திரட்சியினால் தான் சொப்பனம் பிறக்கு என்று வேதம் சொல்லுகிறது. தொல்லையின் திரட்சியினால் தான் என்ன வருதா? சொப்பனம் சாதாரணமாக வராது. நம்ம இருதயத்தில் ஏதாவது ஒரு காலம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் சொப்பனமா என்ன செய்யுது? வெளியில வரும். இப்போ வெளியில வந்தோடனே அங்க உட்கார்ந்துருந்த அந்த பையன், இவங்க போய் பார்த்து அந்த பெண் அப்படியே கண்ணில் வந்து நிற்பா. உடனே இவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொப்பனத்தில் கூட என்ன செய்துட்டார்? சொல்லுங்க. மாப்பிள்ளைங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு சொப்பனத்தில் என்ன செய்தார்? காண்பித்தார். உடனே பாஸ்டர் இடத்துல வருவாங்க. ஒரே அடி, பாஸ்டர் சொப்பனத்தில் ஆண்டவர் காமிச்சார், நான் போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையானவர்களே, உடனே திருமணம் செய்து கொடுப்பாங்க. அருமையானவர்களே, இவங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வசதி இருக்கிறத பார்த்தியே, நல்ல படிச்சிருக்க என்று பார்த்தியே, நல்ல திறமை இருக்கிறது என்று பார்த்தியே, அவனுக்குள் இயேசு இருக்கிறானா, அவளுக்குள் இயேசு இருக்கிறாளா என்பதை என்ன செய்திருக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். இருக்க வேண்டிய தகுதி, இருக்க வேண்டிய முக்கியமான நபர் இருக்கிறாரா என்பதை என்ன செய்கிறது? இல்ல, பார்க்கிறதே கிடையாது. அருமையானவர்களே, எனவே தான் அவர்கள் தன்னுடைய மனதை செட் பண்ணி வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய மனம் போல காரியத்தை வெளிப்படுத்தி செய்து விடுவாங்க. அதற்கு அடுத்து பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம் வரும். அருமையானவர்களே, சாபங்களிலே ஒன்று என்ன என்று சொன்னா, எடுத்து வாசித்து பாருங்க. மீண்டும் இந்த வசனத்தை இப்ப வாசிங்க. உன் குமாரர், உன்னுடைய குமார், நீ யார் தெரியுமா? உன்னுடைய குமாரர் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக நான் கேட்கிறேன், நீ யார் என்று உனக்கு தெரியுமா? நீ யார் என்று உனக்கு தெரியுமா? நீ ஒரு பரிசுத்த ஜாதி, நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை. நீ யார் என்று உனக்கு முதலாவது தெரியுமா? அப்படி உனக்கு தெரியுமானா, அருமையானவர்களே, நீ யார் என்பதை நீ முதல்ல அறிந்திருந்தா, வேதம் சொல்லுகிறது, உனக்கும் விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் சொல்லுங்க சம்பந்தமே கிடையாது. விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. அவர்கள் அந்நியர்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுகிற காலம் வருகிற வரைக்கும் அவர்கள் யார் தான்? சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தின்படி அந்நியர்கள் தான். தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கிற வரைக்கும் அவர்கள் என்ன? அந்நியர்கள். ஆனா இன்றைக்கு அநேகர் நியாயமாய் பேசுவாங்க. ஏதோ ஒரு ஆலயத்திற்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ 6 மாதம் கோயிலுக்கு. அவன் கோயிலுக்கு போறது எதுக்கு போறான்னு உனக்கு தெரியுமா? அவன் கோயிலுக்கு போறது எதுக்கு என்று உனக்கு தெரியுமா? தன்னுடைய வியாதி போக கோயிலுக்கு போறான், தன்னுடைய கஷ்டம் நீங்குவதற்கு கோயிலுக்கு வரான். ஆனா மனப்பூர்வமாய் கர்த்தரை அவர்கள் நேசித்து ஏற்றுக்கொண்டு சேவிக்க மனம் இல்லை. விடுதலை பெறுவதற்காக கோயிலுக்கு போறான். இன்னைக்கு ஏதோ கோயிலுக்கு போறாங்க, உடனே இவர்கள் நினைப்பது, உடனே இவர்கள் விரும்புவது, உடனே என்ன செய்கிறார்கள்? உடனே அவர்கள் தன்னுடைய காரியங்களை அணுமுறையில் அனுகூலமாக மாற்றிக்கொண்டு நடைமுறையிலே இறங்கி விடுவாங்க. அருமையானவர்கள், யோசிங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? இப்ப அந்த வசனம் வாசிங்க. உன் குமாரர், உன்னுடைய குமாரர். உன் என்று சொல்லுகிற நீ யார் என்றால், நீ கர்த்தருடைய